ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பருப்பூசலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பீன்ஸு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பீன்ஸையும் வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸை வந்து நல்லா முழுசாக நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நறுக்குங்க. நறுக்கிட்டு கழுவக்கூடாது, சத்துக்கள் போயிடும். இப்போ நான் வெங்காயம், பீன்ஸு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீன்ஸ் வந்து கர்ப்பிணி பொண்ணுங்க வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது ரத்த சர்க்கரையை குறைக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின், பொட்டாசியம், தாமிரச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பொரியல், சூப்பு, ஜூஸு அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இதை நானே அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஜூஸ் போட்டு குடித்து நல்ல எனக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அதனால் இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நல்லா வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமிங்கில் பீன்ஸ் எடுத்து போடுங்க. பீன்ஸ் எடுத்து போட்டு வதக்கிட்டு ஒரு கொஞ்சமாக பீன்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. பீன்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பருப்பூசலி பண்ணுறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, தேங்காய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி அதில் தேங்காய், வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து அப்பப்போ இந்த பருப்பூசலி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அது எப்படி தட்டுறது அப்படிங்கிற செய்முறை விளக்கம் வந்து கொத்தவரங்காய் பருப்பூசலியில் நான் செஞ்சுருக்கேன். அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த அடை நான் தட்டி வச்சுருந்த அடையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் சுற்றினோம்னா நல்லா பொழுன்னு வந்துடும் இந்த பருப்பு அடை. இதை வந்து நம்ம அந்த பீன்ஸில் சேர்த்தோன்னா அந்த பருப்பூசலி தயாராகிடும். அதனால இந்த மாதிரி அடை தட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சமையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், மூல நோய்க்கு வந்து இந்த பீன்ஸ் ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளமே இருக்காது, உங்ககிட்ட கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நான் அடித்து வச்சுருக்க பருப்பை வந்து நல்லா பீன்ஸ் முங்குற அளவுக்கு நல்லா பொழுன்னு உதுத்து விட்றேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பீன்ஸில் போட்டு கிண்டினோன்னா நம்மளுக்கு பீன்ஸ் பருப்பூசலி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து வாரத்தில் 2 தடவை 3 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன்.